4 லிட்டர் 5 லிட்டர் தான் கறந்துட்டு இருந்தது. அப்புறம் சரி ஓகே ஒரு 10 மாடு இருந்தால் எவ்வளோ இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்த மறுபடியும் ஒரு 50,000 எடுத்து போட்டு அதில் வர ப்ராஃபிட்டை ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று 4 மாதத்துக்கு ஒன்று அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 6 மாடு 7 மாடு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ரொட்டீனாக ஒரு மாதம் ஒன்று அப்படியே வந்துட்டு வாங்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு 13 14 மாடில் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே வந்துட்டு ஷெட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர ப்ராஃபிட் எடுத்து ஒரு 6 மந்த் வச்சுருந்து இது வந்துட்டு ஷெட்டு போட்டோம். ஓகே. ஷெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இதை முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு மாடல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ வந்துட்டு பண்ண வைக்கிற பிளான் இது பண்ண தான் நமக்கு மெயின் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. அப்போ இருந்த முதலீடுக்கும் இப்போ இருக்கிற முதலீடுக்கும் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாவது மாடுகளுக்கான தீவனம் செலவு பண்ணுறதுல இருக்குல்லங்க. ஏன்னா வருமானம்னும் போது ஒரு